வெல்கம் டு சுபிக்சம் அகாடமி. இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு 10ஆம் வகுப்பில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் குயிஸ் அப்படி ஒரு டைப்பில் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற வார்த்தை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட். அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் பாலிசிஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. இங்கிலாந்து அப்படிங்கிறதுலேருந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அதெல்லாமே எடுத்திருப்பாங்க. கனடாவிலேருந்து கூட்டாட்சி, பொதுப்பட்டியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் தலைவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. இந்த சச்சிதானந்த சின்ஹாவை யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, கிருபாலினி அம்மையார் தான், கிருபாலினி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நேரு அப்படிங்கிறவர் அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இல்லையா? அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணியிருப்பாரு. ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருப்பாங்க, அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தற்காலிக தலைவராக இருந்தவர் தான் இந்த சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு அமைச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில இந்த மாகாணங்கள்ல இருந்து எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாங்க? அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுல மாகாண அரசுல இருந்து எத்தனை பேரை எடுத்தாங்க? இதுக்கான ஆன்சர் 292, ரைட்டா? ஒவ்வொரு மாகாணங்கள்ல இருந்தும் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற விதமாக மொத்தம் 389 பேர் வந்து என்னன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 389 பேர்ல 292 பேர் வந்து மாகாண அரசுகள்ல இருந்தும், சுதேசி அரசுகள்ல இருந்து 93 பேரும், தலைமை ஆணையரக மாகாணர்கள் சார்பில் 3 பேரும், பாகிஸ்தான் பலுசிஸ்தான் சார்பில் ஒரு ஆளும் அப்படிங்கிற மெத்தடில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போகலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் எது? அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எப்போ எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா டிசம்பர் 11. டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து நடைபெறும். அந்த முதல் கூட்டம் நடைபெற்ற 2வது நாள்லயே வந்து என்னன்னா இறந்துருவாங்க. யாரு? இந்த சச்சிதானந்த சின்ஹா, கிருபாலினி அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்த நம்ம சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவாரு. உடனே நிரந்தர தலைவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, நிரந்தர தலைவராக யார் எடுக்காங்க? ராஜேந்திர பிரசாத் அவர்களை நிரந்தர தலைவராகவும், இவரும் இறந்துட்டாரு அப்படின்னா உடனே மறுபடியும் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ட்டு துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு KM அப்படின்னு ஞாபகம், ரைட்டா? இந்த கால MP அப்படிங்காங்க, அந்த கால MK அப்படின்னு வச்சுக்கோங்க. முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி இந்த 2 பத்தியும் துணைத் தலைவராக எடுத்தாங்க. சட்ட ஆலோசகராக பனகல், ரைட்டா, நாயர் அப்படிங்கிறவரை எடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த கூட்டத்தொடர்கள் மற்றும் அமர்வுகள் எத்தனை? அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த கூட்டத்தொடர்கள் மற்றும் அமர்வுகள் எத்தனை? இதுக்கு ஆன்சர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து என்னன்னா நடைபெற்றதாக சொல்லப்படுது. சரியா? 166. 6 நாள் வந்து என்னன்னா வேலை, ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் கொடுப்பாங்க. வீக்லி 7 நாள் இருக்கு இல்லையா? அதுல 6 நாள் வேலை, ஒரு நாள் ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கு ஆன்சர் 1949 நவம்பர் 26, ரைட்டா? நவம்பர் 26ல மொத்தம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 284 பேர் வந்து என்னன்னா கையெழுத்து போட்டிருப்பாங்க. இது வந்து 1949 நவம்பர் 26ல அக்செப்ட் பண்ணப்பட்டு 1950 ஜனவரி 26ல நடைமுறைக்கு வந்துடும். நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டா 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறத ஆன்சரா போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முகவுரை அப்படிங்கிறது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ரைட்டா? முகவுரை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் என்னன்னா யூஎஸ்னா என்னது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. USA அப்படின்னு போட்டிருக்கணும், யூஎஸ்ன்னு போட்டிருக்கு.
ஸோ டிஎன்பிசி கொஸ்டின் மிஸ்டேக் கொடுக்கும்போது நம்ம ஏமாத்துறோம். சரி, இப்போ யுஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. யுகே அப்படிங்கிறது லண்டன். லண்டன்லேருந்து நம்ம என்ன எதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னா பார்க்கணும். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து என்னது? ஸோ சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்றது. அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. அயர்லாந்துலேருந்து என்னது? டிபிஎஸ்பி, ரைட்டா? அது போக என்னது? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. இந்த ரெண்டும் அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரலாம். முகவுரை சார்ந்த பின்வரும் கூற்றுகளுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரை சார்ந்த பின்வரும் கூற்றுகள்ல எது ஒண்ணு தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த மோதிலால் நேரு அவர்களுடைய தலைமையில் ஏற்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. ஏன் அப்படின்னா, இங்க ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது தான் அவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு? ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியிருப்பாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜனவரி 22ஆம் தேதி என்னது? ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுல இருந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க? இதுல எடுத்து கூறியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பேரலாம். குடியுரிமை என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது? குடியுரிமை என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் லத்தீன். இந்த காலத்துல குடிகாரங்க எல்லாமே டீ குடிக்க மாதிரி காலையில எழுந்திரிச்சோன்னு என்ன செய்தாங்க? சரக்கு அடிக்க போயிருந்தாங்க. ஸோ அப்போ லத்தி டீ இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், குடியுரிமை திருத்தச் சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்கு இல்லையா, அது எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 8 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிட்டு 8 சிட்டிசன்ஷிப்னு இருக்கலாம், அப்போ சிட்டு 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், இயல்புரிமை மூலமா ஒருத்தர் குடியுரிமை வாங்குறாரு. அவரு பின்வரும் எந்த முறைகள்ல குடியுரிமையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஒருத்தர் மோசடி செய்து குடியுரிமை பெற்றிருக்காரு அப்படின்னா அவரை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எதிரி நாட்டோட ஒரு வணிகம் செய்தாரு, அப்போ அவரையும் என்ன செய்வாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. 2 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட சிறை தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த இயல்புரிமை குடியுரிமையை இழக்கப்படும். ஸோ இதை பத்தி தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட நபர் மீது ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு ஒரு தீர்மானம் ஏற்றி அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் பெற்றாங்க அப்படின்னா அவர் குடியுரிமையை இழப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மகாசாசனம். மகாசாசனம்னு ஒன்று உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும்னா அடிப்படை உரிமைகள் தான் ஞாபகத்துக்கு வந்துடணும், ரைட்டா? ஸோ ஏன் மகா என்கிட்ட அடிப்படை உரிமையா கேட்கா அப்படின்னு வச்சுக்கணும், சொத்து. ஸோ நெக்ஸ்ட், அம்பேத்கர் அவர்கள் எந்த அரசியலமைப்பின் எந்த பிரிவை இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு? அரசியலமைப்பினுடைய எந்த செக்ஷனை இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இதயத்துல எத்தனை ஒலி இருக்கு? லப்பு டப்புன்னு இருக்கு, அப்போ 2 ஒலி. ஸோ 32 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதயத்துல எத்தனை ஒலி இருக்கு? 2 ஒலி இருக்கு. லப்பு டப்பு 32, மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம டாபிக் முடிவடையுது. அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சில கொஸ்டின்ஸ் வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.